ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னிலேருந்து நான் எஸ்ஜிடி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வரப்பயே இந்த இயரே கிளியர் பண்ணால் தான் நமக்கு நல்லது. ஏன்னா தற்காலிக ஆசிரியராக இருக்கிற எல்லாரையுமே இப்போது நிரந்தர ஆசிரியர்களாக பணி நிரந்தரம் செய்ய போகிறாங்க. ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தாலே அவங்களையெல்லாம் பணி நிரந்தரம் செய்ய போகிறாங்க. அடுத்து வர எக்ஸாமில் நம்ம படித்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு கவர்மெண்ட் வேலை, இல்லைனா இல்லை. ஸோ என்ன தான் வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கப்பட்டாலும் நம்ம படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை. அதனால் நான் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது என்னென்னா 9ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1, 2 வந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கி இயல் 1ல் எனக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட மொழி குடும்பம், தமிழ் ஓவியம், தமிழ் விடுத்தூது, வளரும் செல்வம், தொடர் இலக்கணம். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் திணை அப்படின்னு சொல்லி புது புக்கில் இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது. அதனால் படித்தா மட்டும்தான் நமக்கு வேலை. எஸ்ஜிடி யாராவது ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் படிங்க. சேர்ந்தே போஸ்டிங்கை வாங்குவோம். ஏன்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம்லாம் கிடையாது. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நமக்கு வேலை, இல்லைனா இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும்னு சொல்லி. ஏன்னா எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படித்தாலே போதும். டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கூட நமக்கு சிலபஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அதிகமாக, அதாவது புக்கை விட்டு வெளியே போய் கேட்குற அளவுக்கெல்லாம் இப்போது நமக்கு இருக்குது. பட் எஸ்ஜிடி அப்படி கிடையாது. இது வரைக்கும் ஒரு டைம் தான் எஸ்ஜிடி நடந்திருக்கு இல்லைங்களா, ரொம்ப நாள் கழித்து. ஸோ இப்போதைக்கு ஸ்கூல் புக்கு தான், ஸ்கூல் புக் மட்டும்தான் சோர்ஸு. இந்த டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டோன்னா திரும்பி அந்த எக்ஸாம் எப்போ வரும் அப்படின்னே தெரியாது. லாஸ்ட் டெட்டில் பாஸ் பண்ணவங்க அண்ட் இப்போ பாஸ் பண்ண போகிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்கூல் புக்கை படித்தே நம்ம கண்டிப்பாக வேலையை வாங்கிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் படிக்கிறப்ப கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் வச்சு படிச்சிங்கன்னா தான் ஈஸியாக மனசில் நிற்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஷார்ட்கட்ஸ் வச்சு படித்தாலே நம்ம வந்து ஷார்ட்கட்ஸை மனப்பாடம் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைன்னு சொல்லி. நீங்கள் ஒரு புக்கில் இருக்க ஒரு லெசனை எத்தனை டைம் படித்தாலும் திரும்பி எடுத்து படிக்கிறப்ப அதையே படிக்கிற மாதிரி தான் தோணும். ஆனால் ஷார்ட்கட்ஸ் வச்சு இதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறத கொஞ்சம் டைம் எடுத்து வச்சு படிச்சிட்டிங்கன்னா எப்போது அந்த விஷயத்தை கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். மறக்கவே மறக்காது. ஷார்ட்கட்ஸ் இல்லையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்காக தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. ஒன்று உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா யாராவது ஷார்ட்கட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க, அதை பார்த்தாவது நீங்கள் கற்றுக்கிட்டு படிச்சிடலாம். பட் படிக்கிறது ஈஸி தான், ஆனால் ஒழுக்கமாக படிக்கணும். ஒழுக்கம் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறது என்னென்னா, தொடர்ச்சியாக படிங்கன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி படிச்சுட்டு 2 நாள் லீவ் விட்டுட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம், நாளான்னைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இல்லாமல், இன்றைக்கி படித்தோமா அப்போ இன்றைக்கி கொஞ்சம் சிலபஸ் முடித்தோம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டோன்னா அடுத்து சின்ன சின்ன கிளாஸ் முடிக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுக்கு ஆன்லைன்லேயே நிறைய சோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்லைனர், எந்த மாதிரி பிடிஎஃப் நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கூல் புக்கு தான் மெயினே. ஸ்கூல் புக்கை வந்து நீங்கள் படிச்சுட்டு அதெல்லாம் படிக்கிறப்ப தான் அந்த ஒன்லைனரில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா கூட இது தானே படித்தோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதனால் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை எஸ்ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும், டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் உங்களுடைய சின்சியாரிட்டியை உங்களோட ப்ரிப்பரேஷனில் கொடுங்க. இப்போ அதிகமான வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்க போகிறாங்க. கண்டிப்பாக ஆட்கள் தேர்ந்தெடுப்பு வந்து அதிகமாக இருக்கும். ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ படித்து வச்சுக்கோங்க. படிச்சிங்கன்னா மட்டும்தான் வேலை. காசு கொடுத்தெல்லாம் வேலைக்கெல்லாம் போகவே முடியாது. படித்தா மட்டும்தான் வேலை. அதனால் வந்து நல்லா படிங்க. நான் இன்றைக்கி படிக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் தமிழில் ஃபஸ்ட் யூனிட்டும் செகண்ட் யூனிட்டும் நான் இன்றைக்கி முடிக்க போகிறேன். டெய்லி இதே போல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முடிச்சுட்டு வந்துடலாம், படித்து ரிவிஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இருக்கேன். அண்ட் படிக்கிறத விட முக்கியம் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறது. ஸோ டெஸ்ட்டும் வந்து எழுதி பார்க்கணும், திரும்ப ரிவைஸ் பண்ணியும் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது அகாடமிக் புக்ஸ் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்கியாவது படிக்கலாம். படிக்கிறதுக்கு நேரம் இல்லை எனக்கு வந்து காலையில் எழுந்துறதுலேருந்து தூங்க போகிற வரைக்கும் எனக்கு நேரம் சரியாக இருக்குது, கொஞ்சம் கூட எனக்கு டைமே இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அதே நிலமை தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணுன்ற எண்ணம், அந்த இலக்கு மனசில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். வேலைகள் இல்லாமல் யார் தாங்க இருக்காங்க?
கல்யாணம் ஆனவங்கன்னா கண்டிப்பாக வேலைகள் இருக்கும் தான், குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்கள பார்த்துக்கணும், வீட்டில் இருக்க வேலைகள் எல்லாத்தையுமே பார்க்கணும் தான். அப்போ அந்த டைம்லேயும் நீங்கள் ஷெட்யூல் பண்ணி படித்தே ஆகணும். ஏன்னா எல்லாருமே சொல்கிற ரீசன்ஸ் இதுதான். இதையும் தாண்டி தானே நிறைய பேர் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போது எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டோ இல்லை செய்கிறப்பயாவது உங்களுக்கு டைமை ஒதுக்கிக்கோங்க. டைமை வந்து வீணாக்காதீங்க. இப்போ நமக்கு ஃபோன்லலாம் பார்க்குறதுக்கு, ஃபோனை ஸ்வைப் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் நல்லாவே இருக்குது இல்லைங்களா? அது எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. எவ்வளோ முதுகு வலியாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் உட்காந்து நம்ம அந்த ரீல்ஸ் பார்க்குறது, இன்ஸ்டா யூஸ் பண்ணுறது, இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறது. அப்போ அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிறப்ப படிக்கிறதுக்கு மட்டும் எப்படி நேரம் இல்லாமல் போகும்? அப்போ நேரம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ரீசன் நம்மளே தான் அதுக்கு காரணம். நானே நிறைய டைம் எனக்கு நேரம் இல்லை, டைமே இல்லை, சுத்தமாக டைமே பத்தலைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ தான் எனக்கு புரியுது அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் எனக்கான நேரத்தை ஒதுக்கி படிக்கணும். நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன்னா நான் தான் படிக்கணும். அப்போ எனக்கான இலக்கு நான் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டேன்னா இதுதான், நான் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக ஆகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா அப்போ அதுக்கான உழைப்பை நான் தான் தரணும். நான் ஆக மாட்டேனோ, என்னால் எக்ஸாமுக்கு படிக்க முடியுமோ முடியாதோ, நான் பாஸ் பண்ணுவேனோ பாஸ் பண்ண மாட்டேனோ, அந்த மாதிரியான சந்தேகங்கள் எனக்குள்ளேயே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் என்னால் பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ உங்களை வந்து நம்புங்க. உங்களை நம்பி உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து போடுங்க. மீதியெல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. அதுதான் நம்ம சொல்ல முடியும். அதாவது பிரபஞ்சம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை நிறைய பேர் வந்து நம்ப மாட்டாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நம்பிட்டீங்க, நான் அடுத்த வருஷம் வந்து டீச்சராக போயிடுவேன், கண்டிப்பாக போயிடுவேன், என்னால் வந்து படிக்க முடியும், நான் படிச்சுட்டே இருக்கிறேன், ஒவ்வொரு விஷயமும் நான் திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், தினமும் நான் அரசு பள்ளி ஆசிரியர் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லி, அதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கிறப்ப சொல்கிறப்ப அது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருமா. நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க, எனக்கு நம்ப முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயத்தை வச்சு சொல்கிறப்ப நம்பாமலும் இருக்க முடியல. அதனால் என்ன பண்ணுங்கள், டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 யூனிட்டோ 2 யூனிட்டோ, ஆனால் எல்லா சப்ஜெக்ட்டையும் படிங்க. எஸ்ஜிடி நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெட்டுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டைம் கூட ரொம்ப சிம்பிளாக தான் வரும். டெட்டு பாஸ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இருந்தாலும் நீங்கள் எஸ்ஜிடிக்கே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப டெட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டெட்டுக்குன்னு தான் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெட்டு கஷ்டமாக இருக்கும். எஸ்ஜிடிக்கு சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக டெட்டு ஈஸி தான். டெட்டில் சைக்காலஜி வரும், எஸ்ஜிடியில் சைக்காலஜி இல்லை. அந்த சைக்காலஜி தான் எனக்கு வரலன்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. சைக்காலஜி வரலனா என்ன, மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் உங்களுக்கு வருது இல்லைங்களா? இப்போ பாஸ் மார்க்கே இப்போ வந்து குறைச்சிருக்கிறாங்க. அப்படி குறைச்சிருக்கிறப்ப கண்டிப்பாக எல்லாருமே பாஸ் பண்ணிட முடியும். 60 மார்க்கு 75 மார்க்கு இந்த மாதிரி மார்க் எடுத்தாலே வந்து பாஸ் ஆகிட போகிறோம். ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் டெட்டு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டியில் நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும், கவலையே வேண்டாம். ஸோ டெட்டு பாஸ் பண்ணிடுங்க. பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், டெட்டு வந்து இது வரைக்கும் பாஸ் பண்ணலையா, பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த டைம் வந்து வந்திருக்கு இல்லைங்களா, அப்ளை பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பாக எழுதி பாஸ் பண்ணிடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் எஸ்ஜிடி உடனே கால்ஃபர் பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு நினச்சி நிறைய பேர் படிக்காமலே இருக்கிறாங்க. கால்ஃபர் வந்த பிறகு 3 மாதம் டைம் அதிலே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. சில பேர் கண்டிப்பாக அந்த 2 மாதத்துலேயோ 1 மாதத்துலேயோ படித்து கூட கிளியர் பண்ணிடுறாங்க. பட் நம்மளுடைய எஃபர்ட் இதுதான், நம்மளுடைய இலக்கு இதுதான் அப்படின்னா அந்த இலக்கை நோக்கின பயணம் வந்து எப்போவுமே இருந்துகிட்ருக்கணும். இப்போ இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக விட்டோன்னா வேறு யாரோ தான் கண்டிப்பாக அந்த வேலையை வாங்கிட்டு போயிடுவாங்க. நீங்கள் அந்த வேலையை வாங்கணும். எத்தனை போஸ்டிங் வந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான். அப்போ அந்த ஒரு போஸ்டிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்பை கன்சிஸ்டண்ட்டாக கொடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ. நான் போயிட்டு படிக்க போகிறேன், நீங்களும் படிங்க.